2026 எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே எப்படி இருக்க போகுது? தமிழகத்தில் யார் வரப்போறா? ஒரு நடிகர். இந்த 2026 ஷேர் மார்க்கெட் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்க போகுது? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கல்விக்கு நிறைய மாற்றங்கள் உலக அளவில் நடக்க போகுது, அது மாற்று கருத்தே இல்லை. தங்கம் விலை அப்படிங்கிறது ஏறுமா இல்லை இறங்குமா? தங்கம் விலை சற்று எனக்கு ட்ரேடிங் தெரியாது, ஒரு ஆர்வத்தினால வந்திருக்கிறேன், ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதில் நிறைய இல்லீகல் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏஐ டெக்னாலஜியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுது அடுத்த ஒரு பரிணாமத்தை சிந்திக்க போகிறாங்க. உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி கட்சி மட்டுமே. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026 பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த செக்மெண்ட்ல 2026 உலகம் பார்க்க போகும் மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்து பண்ண போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். முதலாவதாக இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள், ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள், ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஹரிஹர சர்மா அவர்கள், ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள். பாலு ஆனந்த் சார், உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2026 ஷேர் மார்க்கெட் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்க போகுது? எந்த மாதிரியான செக்டார்ஸ் வந்து பூம் ஆக போகுது சார்? 2026 ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முக்கியமாக 4 பிளானட்ஸுடைய டிரான்சிட் நம்ம பார்த்தாகணும். அதில் முதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் தான். குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆண்டு முழுக்கவுமே ஒரு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் தான் ஐடென்டிட்டியாக வராரு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப சர்டனுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனை ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரை தொடர்ந்து பார்க்குறப்ப நோட்ஸ் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அண்ட் கேது மார்க்கெட்டில் அதிகப்படியான வாலட்டிலிட்டியை கொண்டு வரதை இந்த பிளானட்ஸோடைய இல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் பொறுத்தளவுக்கு ராகு கேது மாதிரியே பிஹேவ் பண்ணி அதுவும் முழுக்கவுமே ஒரு இல்யூஷனை தான் கொடுக்க போகுது அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறப்ப ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் மிட் கேப் எப்படி இருக்கும், ஸ்மால் கேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்படி பார்க்குறப்ப த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ் தான் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அப்லையும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது, எப்படியான ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூபிட்டருடைய பார்வை அப்படிங்கிறது 3 விதமாக அமையுது. எப்படி இருக்குன்னா ஒன்று மிதுனம், அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா கடகம், அதுக்கப்புறம் சிம்மம். இந்த டிரான்சிட் போக வர இருக்கக்கூடிய இந்த டிரான்சிட் பார்க்குறப்ப ஓவரால் ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி அந்த எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சனி எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய துறைகள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துடுவார். ரொம்ப நாளாக முதலீடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில ஷேர்ஸில் நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஷேர்ஸ்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராகுவும் கேதுவும் ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலட்டைலாக ஒரு மார்க்கெட்டை கொண்டு போயிடும். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஆட்களே யோசிக்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த ஏப்ரல் 26க்கு மேலே யுரேனஸுடைய விஷயங்கள் ரிஷபத்தை நோக்கி போகிறப்ப, இப்போ ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே வெல்த் அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ரிஷபராசிக்கு யுரேனஸுடைய மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஜான் டு மே வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு ட்ரேடிங் தெரியாது, ஒரு ஆர்வத்தினால வந்திருக்கிறேன், ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ஏன் இருக்கணும் அப்படின்னா சர்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்குறப்ப ஜான் டு மே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்லோவாக எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. டிசிப்ளினாக நான் இது நாள் வரைக்குமே நல்லா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ரொம்பலாம் ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜான் டு மேல இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனில் ஜூபிட்டருடைய மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ராகு கேதுனுடைய அந்த மாற்றங்கள்னால நமக்கு லாங் டேர்மாக சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணுறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நிறைவேறணும், அதுக்காக நான் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த துறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ ரிலேட்டடான விஷயத்தில் வாங்குங்க. ஏன் அப்படின்னா யுரேனஸுடைய அந்த மூவ்மெண்ட்டும் சரி அது ராகுவோட கன்ஜெக்ட் ஆகிறப்ப ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். அது
அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவலான ஆட்டோமேஷன் விஷயங்கள் எல்லாம் ஏஐக்குள்ளே வரப்ப ஏஐ ஷேர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா, மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து மார்ஸோட காம்பினேஷன்ல வருது. மார்ஸோட காம்பினேஷன் வரப்ப இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே நியூ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரப்ப இந்த மாதிரியான ஷேர்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ், பேங்கிங், கோல்டு இது மூணையுமே வந்து ஜூபிட்டர் தான் வந்து ஆளுமையா வச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இதுக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷனான growth இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், ஃபார்மா, ஸ்பிரிச்சுவல் இந்த 3 விஷயத்திலையுமே வந்து சேட்டன் பிளஸ் வந்து ராகு கேதுவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இந்த ஃபீல்ட்லாம் வந்து மறுபடியும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வரும். அதனால இதுல இன்வெஸ்ட் பண்றதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான கவனமா இருக்க வேண்டிய துறை எது அப்படின்னு கேட்டா FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய FMCG மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த 2 விஷயத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மிக்சடான எமோஷன்ஸில் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்க போது. இந்த ஷேர்ஸை வாங்குறப்ப நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஓவரால் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வருஷத்துக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஓகே சுபம் விஜய் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாலு ஆனந்த் சார் சொல்லியிருந்தாங்க ஏஐ ஃபீல்டு வந்து ஷேர் மார்க்கெட் வைஸ் வந்து நல்லாவே பூம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வருஷம் ஒரு ஃபீல்டு வந்து பூம் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான ஃபீல்டெல்லாம் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார்? அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு கல்வியை பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல வித்யாஸ்தானத்தில் புதன் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கார். அடுத்து உச்சம் பெறும் சூழ்நிலை. இந்த நேரத்தில் கல்விக்கு நிறைய மாற்றங்கள் உலக அளவில் நடக்க போகுது, அது மாற்று கருத்தே இல்லை. அதில் இந்தியாவுக்கும் பல விஷயங்கள் மாறுதலாக உண்டு. அப்போ இந்த விஷயத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் அதிகரிக்கிற காலகட்டமாக உண்டு. முதல்ல இந்த காலத்தில் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷனுங்கிறது கம்ப்யூட்டர் துறையும் சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்கல் சிப் சம்மந்தப்பட்டதில் முதல்ல ஹையஸ்ட் பூமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், எலக்ட்ரானிக்கல் சிப்ஸ், பேட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பூமாக போகுது. இதில் புது மெட்டல்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு சில புது மெட்டல்கள், அதன் மூலமும் பேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிவைசஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆக போகுது. இது சார்ந்த R&D இன்னும் அதிகரிக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அப்போ இது மூலம் எக்ஸ்பேன்ஷன் பண்ண அவங்களுக்கு நாலேஜ், ரிசர்ச் சம்மந்தப்பட்டது நல்லபடியாகும். அடுத்து ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில் இன்னொரு விஷயம் அதிகமாக என்ன ஆக போகுதுன்னா க்ளவுட் டெக்னாலஜி, டேட்டா அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர். டேட்டாவே பார்த்திங்கன்னா ஹியூமன் திங்கிங் மாதிரி சொல்கிறது ஏஐ டெக்னாலஜி இருக்குது. அதையும் தாண்டி அட்வான்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜி மட்டும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும். அது கரெக்ஷன் அப்படின்னா இந்த உலக அளவில் சிறு மாறுதல்கள் நடக்கும். அடுத்த வருகின்ற இது சூப்பராக இருக்கும். இப்போ மாணவர்கள் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், ஏசி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கம்ப்யூட்டர் துறையில் சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி, க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் அப்லிஃப்ட் ரொம்ப ஆக போகுது. முக்கியமாக ஒரு புரட்சிகரமான ரெவல்யூஷன் நடக்கிற இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் துறையில் ஃபார்மா செக்டர், மெடிக்கல் செக்டருங்க. எண்ணி பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு இந்தியாவில் டெவலப் ஆகக்கூடியது. இது வேர்ல்டு வைடே ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படி மெடிக்கலில் ஒரு பூம் ஆக போகுதுங்கிறோம். அதாவது பயாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிக்ஸ் ஆகி ஆல்ரெடி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இருந்தாலும் ஏஐ பேஸ்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து ஒரு பூம் கிடைக்கும் பாருங்கள் இந்த நேரத்தில். அதாவது பர்சனலைஸ் மெடிசன், இதுதான் அவங்களுக்கு டார்கெட். ஒரு ஹியூமன் நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இவருக்கு இந்த நோய் தாக்கம் உண்டு, இது அவருக்கு இந்த மருந்து கொடுக்கலாம். வயது மட்டும் இல்லை, அவங்க ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்போ டிஎன்ஏ டெக்னாலஜி, R&D டெக்னாலஜியில் அற்புதமாக இருக்குது. இதில் இந்த பயோடெக்னாலஜி ஆல்ரெடி லேபில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். லேபில் இருக்கிறதுக்கும் ஏஐ டெக்னாலஜியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுது அடுத்த ஒரு பரிணாமத்தை சந்திக்க போகிறாங்க. இதில் புதுசாக பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர், அதில் புதிய நாணயங்கள் வரலாம். பேங்கிங் செக்டர், இந்த பேங்கிங் செக்டரில் தான் இப்போ ஹையஸ்ட் ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் வரப்போகுது. அதில் இருக்குண்டான BBA MBA அது மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அதிகமாக இன்வால்வ் ஆகும்போது இதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி நல்லா கொடுக்க போகுது. இன்றைய மாணவர்கள் யாராவது கல்வி இந்த காலகட்டத்தில் பிற்கால வருகின்ற வருடத்தில் வேலை கிடைக்கிறத சாதகமாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் சிப், செமிகண்டக்டர் இதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, கம்ப்யூட்டேஷனல் பேஸ் பண்ணி அதிகமாக பாருங்கள்.
இதில் மோட்டார் வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில் அதில் சிப்பு பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ரிவல்யூஷன் 2 ஃபீல்டுங்க இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் தலை நிமிர்ந்து நிற்க போகுதுன்னா ஃபுட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி ஹோட்டல் சம்மந்தப்பட்டதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா சந்திரன்னா நீர் உணவு சம்மந்தப்பட்ட அங்கே குரு உச்சம் பெறுகிறார். உணவு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது அவ்வளோ இருக்கும். அப்போ ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஷிப் பேஸ் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருந்தோம். உணவில் அவ்வளோ பெரிய உற்பத்தி நடந்து அதில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்து அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் அது விஷயங்கள் அது அற்புதமாக வரப்போகிறது. இந்த டெக்னாலஜிலாம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக வருகின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு அவங்களோட குடும்பங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் ஒன்று மட்டும் பண்ணணும். இந்த நேரத்தில் உலகம் சுருங்கிருச்சுன்னு நாம் நினைக்கிறோம். என்ன காரணம்னா கைக்குள்ளே மொபைல் வந்தனால. அதனால் படிக்கின்றவங்க இந்த ஊரில் தான் படிப்போம், இந்த காலேஜ் அப்படின்னு இனி இருக்கக்கூடாது மாற்றம் இல்லை. எல்லோரும் வெவ்வேறு உலகத்துக்கு சென்று படிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. மெடிக்கலில் சர்ஜரி பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃபீல்டு இருக்குது. சர்ஜரி பேஸ் பண்ணி புதுசாக ஒரு சில டிவைசஸ் வரலாம், எக்ஸ்ரே சம்மந்தப்பட்ட புது இன்வென்ஷன் வரலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நோய் தொற்று வரும். இந்த உலகியல் ரீதியாக கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். அது சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியும் வருது. அப்போ இந்த குறிப்பிட்ட ஃபீல்டு மட்டும்தான் அப்கமிங் இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சார்ந்து நீங்கள் எடுங்க. நிச்சயமாக ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி பயணிப்பீங்க என்பது மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம். ஹரிஹர சர்மா சார், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டில் தங்கம் விலை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டில் பார்க்கும் பொழுது தங்கம் விலை ரொம்பவே உச்சத்தில் இருந்தது இல்லைங்களா? என்னதான் உச்சத்தில் இருந்தாலுமே மக்கள் வந்து வாங்க தான் செஞ்சாங்க. ஸோ நகையாக போடுறதை விட இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து இது ப்ராஃபிட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் தங்கம் விலை அப்படிங்கிறது ஏறுமா இல்லை இறங்குமா சார்? இந்த வரக்கூடிய வருஷம் தங்கம் வெள்ளி தங்கம் நிலவரங்களை பற்றி நம்ம பார்க்கணும். அப்படின்னா தங்கம்னு எடுத்துக்கிட்டால் மரத குருவை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுக்கிரனை பேஸ் பண்ணி வரும். ஏன்னா வெறும் தங்கத்துக்கு வந்து வேல்யூ கிடையாது. அது ஒரு ஆபரணமெண்ட்டாக மாறினா தான் அதுக்கு வேல்யூ. அதை அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது சுக்கிரனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நிகழ்வு. நமக்கு இப்போ வந்து வருஷ ஆரம்பத்திலேருந்து தமிழ் வருஷம் ஆரம்பம், அதாவது குரு பெயர்ச்சி ஆறு வரைக்குமே குரு பகவான் வந்து மிதனத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், குரு ஒரு இடத்த நிலையாக நில்லாமல் முதல்ல மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு, கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு, திரும்ப சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு. இது வந்து ஒரு அன்ஸ்டாண்டபிள் ஒரு பொசிஷனாக தான் போயிட்டுருக்குது. நம்ம இதில் வந்து உறுதியாக இதைத்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இதில் சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இந்த விஷயங்களில் வந்து. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி ஆடி இந்த 2 மாதங்களில் வந்து தங்கம் விலை சற்று குறையதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, குறையலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் சித்திரை மாதம்லாம் வந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஏறுமுகமாக தான் தங்கம் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த புது வருடம் பிறக்கக்கூடியது பராப வருடம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து ரிஷப லக்னத்தை பிறகுது. அந்த ரிஷப லக்னத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வந்து 12 போய் மறைஞ்சு இருக்கிறார். அப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அது ஃபைனான்ஸுக்கு முக்கிய காரணம் பயப்படுறது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 12 மறைஞ்சு இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பின்னாடி. நெக்ஸ்ட்டு அந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் மாறி மாறி போயிட்டுருக்கார். பொதுவாகவே குரு பகவான் ஒரு இடத்த இல்லாமல் மாறுறதுங்கிறது வந்து உலகளவிலே ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் தான். அது பல இயற்கை சீற்றங்கள், மக்களின் மன தடுமாற்றங்கள், பொருளை இழப்பது, இந்த இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யுத்தங்கள்னால் வந்து பிரச்சனைகள் ஏற்படுவது, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஒரு காமனாக எதையுமே சிந்தித்து யாருமே செயல்பட மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வரும். அப்போ அந்த ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை ஏற்கனவே ராகுவும் சந்திரன் வேறு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஒரு வீக்னஸ். இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போ திடீர்னு இப்போ இந்த திருச்செந்தூர் சிம்மத்தை வந்து கடல் உள்வாங்குது. இப்போ திருச்செந்தூரில் கடல் உள்வாங்குது அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் வந்து அது ஒரு சுனாமி மாதிரி எஃபெக்ட் ஆகும், வெள்ளங்கள் வரும். இப்போ இந்த மாதிரி இடத்த வரும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து தாறுமாறமாக வந்து இறக்கித்தான் தீரணும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வெளிநாடுகள் ஏதாவது சம்மந்தப்பட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த தங்க விலைகளை வந்து நம்ம பொருளாதாரத்தில் சொல்ல முடியும். அப்போ இரண்டாம் அதே மாதிரி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் கொஞ்சம் தங்கம் வந்து ஏறத்தான் செய்யும், கண்டிப்பாக ஏறும். அதுக்கு இதில் முகூர்த்தங்கள் காரணம். அந்த முகூர்த்தங்கள் இல்லாவிட்டாலும் வந்து ஒரு பொருளாதார சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி
இதில் நிறைய வந்து இல்லீகல் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. பதுக்கிறதுங்கிறது முதல்ல வந்து பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. அப்போ வந்து குறைஞ்ச நேரத்தில் அதிகமாக வாங்கிக்கிறது, பதுக்கி வைக்கிறது, அப்புறம் மற்ற நேரத்தில் வந்து வெளியே விடுறதுனால இந்த தங்கம்ங்கிறது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையாக தான் இந்த வருஷம் பூராமே போகும். ஆரம்ப காலத்தை கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கும். ஆனி ஆடி மாதங்களில் வந்து அது கொஞ்சம் சரியும், அது சரியற மாதிரி தெரியும். ஆனால் தெரிஞ்ச மறுபடியும் வந்து திருப்பி வந்து புரட்டாசி ஐப்பசி காலங்களில் ஏறும். அது ஏற்றுமுகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். கடைசி அந்த மார்கழி தை மாசி பங்குனிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது அது கொஞ்சம் வந்து ஒரு கண்ட்ரோலிங்க்கு வரும். அதனால் அதில் மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னா நம்ம தங்கம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த தங்கம் பர்ச்சேஸ் நம்ம ஆவலை அதிகமாக காட்டும்போது அது தானாக ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறி போகுது. இதுக்கு குரு கூட முடிச்சுட்டு இருப்பார். என்னையே அதை நான் ஒன்று நினைக்கிறேன், மக்கள் ஒன்று நினைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த ஸ்டேஜில் தான் இன்றைக்கி உலகமே போயிட்டுருக்குது. எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாத ஒரு தன்மையில் போயிட்டுருக்குது. அதனால் மக்கள் தான் கொஞ்சம் தெளிவாக இருந்து இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்து நடந்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். களவு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்திரத்தன்மையற்ற ஒரு தன்மை. ஏன்னா சேனாதிபதியாக வரக்கூடியவர் வந்து ஒரு செவ்வாய், ஒரு ஆக்ரோஷம், ஒரு வேகம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு சிந்திக்கும் திறனையற்ற விசை, இதெல்லாம் வரும்போது இந்த திருட்டுத்தனங்களும் அதிகமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோன்னா, ஒரு தங்கத்தையே வாங்குகிறோன்னா அது எந்தளவு நம்மளால் சேவ் பண்ண முடியுங்கிறத வந்து ஒரு டிஃபென்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் தான் அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இறங்கணும். நீங்கள் கண்ட்ரோலிங் வந்துட்டீங்கன்னா உலக அளவில் தங்கத்தை வந்து கொஞ்சம் வீழ்ச்சி கண்டிப்பாக சந்திக்கும். அது மக்களுக்கு தான் நல்லது. எல்லாருக்குமே தங்கம் தேவை. தங்கத்தை வச்சு தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் வந்து இது நம்மளால் இதை பாதுகாக்க முடியுமா, நம்மளால் வைத்துக்கொள்ள முடியுமாங்கிறதெல்லாம் ஒரு யோசித்து நம்ம முடிவெடுத்தோம்னா அதில் மக்கள் கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும். இந்த பதிவுங்கிறது மக்களுக்காக தான் சொல்லப்போனால். வியாபாரிகள் அவங்க சௌரியத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் மக்கள் தெளிவாக இருந்து தேவையானதை உங்களால் எதை பாதுகாக்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா இந்த விலையேற்றத்தை பற்றியோ இல்லை விலை இறக்கத்தை பற்றியோ யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுந்தரபாண்டியன் சார், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் பொலிட்டிக்கலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ உலக அளவில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். அஸ்ட்ரோ தமிழா நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ மேம் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த அரசியலுடைய களத்தில் நம்மளுடைய தமிழகம் மற்றும் நம்மளுடைய இந்தியா லெவலில் என்ன பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. ஆனால் தமிழ்நாடு தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கமாக செயல்படுது. எப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு, மாநில அரசு, இந்த ரெண்டு அரசுகளை பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலிடத்தில் இருக்கிற நம்மளுடைய ஆளுங்கட்சியானது எப்படியாவது நம்ம தமிழகத்தில் தன்னுடைய செயல்பாடை நிலைநிறுத்த வேண்டும், எப்படியாவது இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய மாநில அரசுகளை கண்ட்ரோல் பண்ணி மத்திய அரசு உள்ளே வரணுங்கிறது எதிர்பார்ப்பு. இது கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த எதிர்பார்ப்புகள் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல் களத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஜோதிட ரீதியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுடைய மாநில அரசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செயல்பாடுகளில் மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ, ஸோ இந்த மத்திய அரசு இந்த தமிழகத்தில் ஆளுமா, இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆளுமையை செலுத்த முடியுமா, இல்லைன்னா கூட்டணி அமைச்சு தான் ஆளுமையை செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு செயல்பாடை எதிர்நோக்கி தான் காத்திருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பொதுவாகவே கோச்சார கிரகங்களை வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம். ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்கவுங்க சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சட்டமன்ற, இப்போ நம்ம தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர்களும் அவங்களுடைய சுய ஜாதகம்னு நிறைய ஜாதகம் இருக்கும். ஸோ அந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பு, அவங்களுடைய தசாபுத்தி, இதெல்லாம் கணக்கிட்டு தான் வெற்றிங்கிறத ஒரு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். சரி, இந்த தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2026 தான் எல்லாராலும் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் யார் வரப்போகிறா? ஒரு நடிகர் தன்னுடைய புது செயல்பாடை செயல்படுத்துகிறாரே, விஜய் இந்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவாரா, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நேரடியாக ஜாதகம் பார்க்க வர கஸ்டமருமே பொதுவாகவே இப்போ வந்து அவங்களுடைய சுய சம்மந்தப்பட்ட கேள்வியில் கேட்குறத விட நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் வருவா, விஜயோட பங்கு எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட டைரெக்டாக வரவங்களும் கேட்காங்க, ஆன்லைனில் வரவங்களும்
கட்டாயமாக ஜாதகம் பார்க்குறவங்க கேட்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன வருதுன்னா, என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, எப்படி இந்த தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வந்துடுமா, ஆண்ட கட்சிகளே ஆளுமா, இல்லை புது கட்சிகள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்காங்க. இதுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய கோச்சார கிரகங்களை வச்சு சொல்லும்போது மெயினாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே நம்ம இந்த தமிழக அரசியல் களத்தில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய கூட்டணி கட்சியே அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மே மாதத்துக்கு மேலே கட்டாயமாக இவங்க தேர்தல் தேதி அறிவித்து அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வச்சாங்கன்னா கட்டாயமாக நம்ம ஆளுங்கட்சி செயல்பாடுகளில் மிகப்பெரிய பங்கு உண்டுங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு பங்கு, மே மாதத்துக்கு முன்னாடியே டேட் அறிவித்து எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வரும்பொழுது நம்முடைய இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற நம்முடைய விஜய் சாருடைய அரசியல் களம் மிகப்பெரிய சூடு பிடிக்கும். அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம 2025 எண்டா பாயிண்ட் அந்த வீடியோ பேசிக்கிருக்கோம். கிட்டத்தட்ட டிசம்பருக்கு மேலே இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உறுதியாக இந்த 2026 ஆரம்பத்திலேருந்தே அவருடைய வேகம், அவருடைய விவேகம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது நான் அவருடைய நட்சத்திர ரீதியாக நான் அறிஞ்ச அவருடைய நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். ஓகே, அவருடைய சுய ஜாதகம் வேறு, நான் அவர் ஜாதகத்தை பார்க்கல. ஸோ பார்த்தா அது மிக தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவான கருத்துக்கள் எடுக்கும்போது உறுதியாக இந்த தமிழக அரசியலில் விஜய் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அவருடைய ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு தான் உள்ளே வந்திருக்காரு, அவர் பெஸ்ட்டாக இருப்பாரா இல்லை ஒஸ்ட்டாக ஆயிடுவாராங்கிற கேள்வியெலாம் வைக்கிறாங்க. கட்டாயமாக இந்த தமிழக அரசியல் காலத்தில் விஜயோட பங்கு மிகப்பெரிய மாபெரும் ஒரு பங்காக இருக்கும். அதேபோல் உறுதியாக தமிழகத்தில் கூட்டணி கட்சி மட்டுமே ஆள முடியுங்கிறது உறுதி. தனித்து நிற்கிறேன், நான் என்னோடய திறமையை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கும்பொழுது இந்த 2026 அதுக்கான வாய்ப்பு இல்லை. இது அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் செயல்படுது, சூழ்ச்சிகள் நடக்குது. ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல் தான் இந்த கிரகங்கள் அடிப்படையிலுமே பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு, சூரியன், சனி இந்த கிரகங்களை மெயினாக எடுப்போம். ஸோ சனி பகவான் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக மீனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடில் எந்த மாற்றமும் இந்த வருஷம் கிடையாது. ஆனால் குரு பகவான் ஐயா சொன்ன மாதிரி குரு பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் இந்த 2026 மட்டும் தன்னுடைய செயல்பாடுகளை 3 முறை மாற்றுகிறார். அப்போ ஒரு நிர்ணயம் இல்லாத தன்மை, உலகியல் ரீதியாக அரசியலில் ஒரு நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம் மக்கள் மனசுலேயே இருக்கும். இன்றைக்கி இவரை வேணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் வரையும் இவரை தேர்ந்தெடுத்தலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட்டுன்னு குரு என்ன பண்ணுவார், ஜூன் மாதமே டிரான்ஸ்ஃபர் ஆவார். அவர் என்ன பண்ணுவார், சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். மக்களுடைய மனசில் பல மாற்றங்கள் ஏற்படும். உறுதியாக அரசியல் களம் மிகப்பெரிய சூடு பிடிக்கும். கூட்டணி ஆட்சியாக அமையுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான நான் கணித்த கணிப்பு. நம்ம பிரபலமான ஜோதிடர்கள் பாசிட்டிவ் சைடும் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் சைடுமே சொல்லியிருக்காங்க. மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.